அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காளான் ஒன்று தன் அருகில் உள்ள ஆலமர விதையை பார்த்து, ஒரே நாளில் நான் வளர்ந்து விட்டேன் பார்த்தாயா, நீ இன்னும் துளிர் கூட விடவில்லையே என்று ஏளனமாக பேசியது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஆலமர விதை மெல்ல துளிர்விட்டு செடியாகி காலப்போக்கில் மாபெரும் விருட்சமாக படர்ந்து விரிந்து நின்றது. ஏளனம் பேசிய காளான் இருந்த இடம் தெரியாமல் எங்கோ மறைந்து போயிருந்தது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை உண்டு. காலம் வரும்போது பிரகாசிப்பது நிச்சயம். பொறுமை, நம்பிக்கை, முயற்சி மிகவும் அவசியம். எவரையும் ஏளனமாக பார்க்க கூடாது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 8:22 ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்களை பார்த்து ஏளனமாய் நினைக்க கூடாது. வேதாகமத்தில் பார்த்தோமானால் கோலியாத் என்ற ஒரு பெரிய யுத்த வீரன் இருந்தான். அவன் பெலிஸ்தியர் தேசத்தின் யுத்த வீரன். அவன் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி என்னோடு யுத்தம் பண்ண வாருங்கள் என்று 40 நாள் அளவும் காலையும் மாலையும் இஸ்ரவேல் சேனைக்கு யுத்த அழைப்பை விடுவித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் சேனையில் தாவீது என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ஆடு மேய்ப்பவன். தாவீது தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தத்திற்கு செல்லும் போது அவனை எல்லோரும் ஏளனமாக பார்த்தார்கள், பேசினார்கள். ஆனால் தாவீது தேவனுடைய வார்த்தையை விசுவாச அறிக்கை பண்ணிக்கொண்டு அந்த யுத்தத்திற்கு சென்றான். கோலியாத் தாவீதை பார்த்து நகைத்தான். ஆனால் வெற்றி தாவீதுக்கே. ஆம், நம் மற்றவர்களை ஏளனமாக பார்க்க கூடாது. அவர்கள் வேறு விடயங்களில் வல்லவனாக இருப்பார்கள். God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.